பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உங்கள் திருவுள்ளப்படி எம்மை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவருக்கு நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் தாய் தந்தையுமான இறைவா, இதோ உங்களுடைய அன்பு மகனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசிரியர் அதை முன்னிறுத்தி சிறப்பாக எங்களுக்கு பிறப்புடைய செய்தியை கூறக்கூடிய இந்த சிறுவங்களை தந்தை மகன் தூய் ஆவி பெயரால் நிறைவாக ஆசிரியர் சொல்லப்படுத்தும். இதோ பிறப்புடைய செய்தி எல்லா மக்களுக்கு மகிழ்ச்சி, அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்தது போல இதோ இந்த சிறுவங்களை பார்க்கிற பொழுதெல்லாம், அதை வளர்க்கிற பொழுதெல்லாம் இவருடைய உள்ளங்களுக்கு நிகழ்வுகளும் உங்களுடைய அன்பும் சமாதானம் என்றும் கிடைக்க நீ வழி செய்கிறது. உடைய தூயாவுடைய வழிநடத்தல் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் பலப்படுத்தும். சிறப்பாக இந்த நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற நிறுவனத்திற்கு நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய மகன்கள், பிள்ளைகள், மருமகன்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து செபிக்கிறோம். அவருடைய தேவாலய ஆசீர்வதித்து வருகிறது. அன்பு பிரசனம் அவரோடு இருக்கிற உதவி செய்யும். மேலும் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஊழியர்கள், அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார்கள். நேரேந்து அவர்களுக்கு துணையாயிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை அந்த சமாதானத்தை கொடுத்தது. அன்பு காலத்திலே சிறப்பாக இந்த உங்களுடைய நற்செய்தி, பிறப்பினுடைய நற்செய்தி எல்லா மக்களுடைய மகிழ்ச்சியை அன்பை கொடுத்தது போல எங்களுக்கும் மகிழ்ச்சியை அன்பை கொடுத்து சமாதானத்தை நம் வழிகாட்டலை கொடுத்தல வேண்டும். நீங்களாடுவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். உலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்து தள்ளும். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அவர் பாதைகளை மறைவு குந்துகளெல்லாம் தாழ்த்தி வைப்போம். கோணலானவற்றை விரகத்துவோம்.
ஊனலானவற்றை விரகாக்குவோம். கரடு முரடானவற்றை சமமாக்கி வழி நடப்போம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். மீட்பை காண கடவுள் வந்து விட்டார். நம்மை கண்டு மீட்டார். மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம். மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம். பின்னரசு நெருங்கிவிட்டது, விலகி வந்து விட்டது. ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். இவர்களே, டிசம்பர் மாதத்திலே நம்முடைய மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பாக இந்த நாளில் லோயலா எல்சேயத்தில் வைத்து நிறைவேற்றுகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம் அனைவருக்கும், அனைத்து குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களையும் நிறை மகிழ்ச்சியை தரும்படியாக இந்த பலியிலே மன்றாடுவோம். லோயலா எல்சேயத்தில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறுகிற இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு திருப்பலியிலே கலந்து ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறை அருள் பெற்று நற்சுகத்தோடு வாழவும், இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்களுடைய கல்வி சிறக்க, அவர்கள் குடும்பத்திற்கு நற்சுகத்தோடு வாழும்படியான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்க, படித்து முடித்த இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக அவர்கள் அதற்காக நன்கு முயற்சி எடுக்கவும், லோயலா ஈசி புத்தகங்கள் உருவாக எழுதி தந்த ஆசிரியர் அவர்தம் குடும்ப உறுப்பினர் உடலுள்ள ஆரோக்கியத்திற்காக இந்நூல்களை வாங்கி படிக்கிற மாணவ செல்வங்கள் தங்கள் படிப்பில் உயர்ந்து விளங்க, அவர்கள் பெற்றோர்கள், அவர்கள் படிக்கும் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருடைய உடல் சுகத்திற்காக, ஆரோக்கியம் மற்றும் பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும் இந்நூல்களை அச்சு கோர்த்து கொடுக்கும் அச்சகத்தாருடைய முன்னேற்றத்திற்காக, இரு நிறுவனத்தோடு பணிபுரிகிற ஊழியர்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்காக, அவர்தம் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க, மேலும் இத்தொழிலுக்கு உதவுகிற அனைவருடைய சுகத்திற்காகவும், இத்திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற இறை மக்கள் அனைவருடைய குடும்பத்தையும் பாலன் இயேசு தன் பிஞ்சு கரங்களால் ஆசீர்வதிக்கவும், இங்கு அமைக்கப்பட்டுள்ள இயேசு பிறப்பு குடில் மூலமும் திருப்பலி மூலமும் கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக இந்த நாளிலே நாம் பெர்க்மான்ஸ் ஆசிரியர் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். கடவுள் அனைவருக்கும் நிறைய ஆசீர்வாதத்தை இப்பலியின் மூலமாக கொடுப்பாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை. ஒளிமயமான இறைவா போற்றி, உள்ளத்தை ஒளிர்விக்கும் ஆவியே போற்றி, உலகெல்லாம் துலங்கும் கிறிஸ்துவே போற்றி, போற்றி போற்றி, தந்தையே போற்றி, மைந்தனே போற்றி, ஆவியே போற்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை
பெருமகிழ்வோடு கொண்டாடுவதற்காக நாம் எல்லோரும் ஒன்றாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் நம்மை அவரது அன்பு பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய இறை இயல்பில் பங்கெடுக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதற்கு சான்றாக இயேசுவினுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது. இயேசுவை இந்த உலகத்திற்கு மனிதராக அளித்த கடவுள் நம்முடைய மனித இயல்பில் அவருடைய மகனை பங்கேற்க செய்வதன் வழியாக நாம் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெற நமக்கு தகுதி அளித்திருக்கிறார். அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து மன்றாட அழைக்கப்படுகிறோம். படைப்பின் தொடக்கத்திலேயே நாம் வாசிக்க கேட்கிறோம், கடவுள் மானிடரை தம் உருவிலும் சாயலிலும் உருவாக்கினார் என்று. ஆக இயேசுவினுடைய சாயல் நம்மிலும் இருக்கிறது. இன்னும் இயேசு தன்னுடைய வாழ்வு பயணத்திலே தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற போது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அது ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு நம் எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறது என்பதற்கான மற்றும் ஒரு சான்றாக அமைகின்றது. எனவே நாம் எல்லோருமே என்ன மாதிரி கருப்பு அழகாக இருந்தாலும் சரி, வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளைக்காரங்க மாதிரி இருந்தாலும் சரி, நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். நாம் எல்லோருமே கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டவர்கள். எனவே அத்தகைய ஒரு மனநிலையை உள்வாங்கியவர்களாக நான் கடவுளது சாயல், நான் கடவுளது உருவத்தில் இருப்பவன் என்பதை நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து என் பிள்ளை மூக்கு என் மூக்கு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாரோ, அதை போல ஆண்டவரும் நம்முடைய உருவத்தையும் சாயலையும் பார்ப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய செயல்களையும் பார்த்து நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். வானதூதர்கள் இடையர்களுக்கு செய்தி சொல்லுகிற போது, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தினார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கிற போது கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். அப்படி கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழுகிற போது கடவுள் அமைதியை நமக்கு பரிசாக தருவார் என்ற மனநிலையோடு ஆண்டவர் தருகின்ற அந்த பிறப்பினுடைய மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருடைய சாயலிலும் உருவிலும் இருக்கிறோம் என்ற மனநிலையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் கலந்து கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல அன்பு இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உபழுகின்றோம் யாவும்
வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்சம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உண்மையின் ஒளியின் சுடரா இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தி, அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை உண்மைகளை அறிந்திருக்கு நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 முடிய, 6 முதல் 7 முடிய. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டு செய்தது போல அவர்களுக்கு சுமையாய் இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கு முடிவு இராது. தாவீதின் அரியணையில் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த
தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இதோ ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகரை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதிந்து தீவிர தொட்டியில் கடத்தினார்கள். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணியில் சுற்றி தீவன தொட்டிலில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பெருமகிழ்ச்சி ஊட்டுகிற, எல்லா மக்களுக்கும் ஆனந்தம் தருகிற, அக்களிப்பை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியில் இந்த பலியிலே நாம் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு கரவொலி எழுப்பி ஒருவர் மற்றவருக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நல்லா சந்தோஷமாக பலத்த கரவொலி எழுப்புவோம். நல்லா சத்தமாக கைதட்டுங்க, சந்தோஷமாக இருப்போம். இயேசுவில் இனியவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஒரு குழந்தையின் பிறப்பு. ஒரு குழந்தையினுடைய பிறப்பு எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சியுடையதாக இருக்குமா? எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி என்று சொல்லி இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய பிறப்பு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்? அம்மா, அப்பா, அவங்க குடும்பத்தார். வேற ஒரு குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? இருக்கவே இருக்காது. சுகப்பிரசவமா? ஐயோ. இனியவர்களே, ஒரு குழந்தையினுடைய பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குமா என்பது ஒரு ஐயப்பாடு. ஆனால் இயேசுவினுடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும், எல்லா கிறிஸ்தவருக்கும் சொல்லலை, எல்லா மக்களுக்கும், அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவராக இருக்கலாம், எந்த ஒரு மனிதருக்கும் இயேசுவினுடைய பிறப்பு அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அவர் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார். காரணம், இயேசு கிறிஸ்து வெறுமனே ஒரு குழந்தை பிறப்பது போல பிறக்கவில்லை. அவர் ஒரு மீட்பின் செய்தியாக பிறக்கிறார். அவர் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக பிறக்கிறார், அருளின் அடையாளமாக பிறக்கிறார். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி. 2ஆம் வாசகத்தில் அதை தான் பவுலடிகளார் சொல்லுகிறார். நம் அனைவருக்கும் கடவுளுடைய அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் கடவுள் நமக்காக மனிதராக பிறந்திருக்கிறார். எல்லாம் வல்ல கடவுள் எதுவும் செய்ய முடியாத, தானே எழுந்து கூட நடக்க முடியாத, தனக்கான உணவை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு குழந்தையாக பிறக்கிறார். வலிமை குன்றியவராக பிறக்கிறார். காலத்திற்கு அப்பாற்பட்ட கடவுள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மடியக்கூடிய ஒரு குழந்தையாக பிறக்கிறார். கடவுளை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் கண்காண முடியாத ஒரு ஆவி அல்ல. அவர் நம்மால் பார்த்து உணரக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய, நம்மோடு உறவாடக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார். ஒரு குழந்தையை பார்த்தோன்னா இயல்பாக நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா நம்ம நினச்சா அந்த குழந்தையை சிரிக்க வைக்கலாம், நினச்சா அந்த குழந்தைய அழ வைக்கலாம். அந்த குழந்தை நம்முடைய கைப்பாவையாக இருக்கும். நமக்கு எப்போவுமே ஒரு சந்தோஷம். எல்லாரும் நம்ம பேச்சை கேட்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி ஆடுனா நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு குழந்தையை பார்க்க வச்சா அந்த சந்தோஷம் இயல்பாக கிடச்சிடும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக பிறக்கிறார். ஆனால் கடவுளுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த உலகத்தினர் கொண்டாடக்கூடிய, இந்த உலகத்தினர் மகிழக்கூடிய ஒரு இடத்தில் என்னுடைய மகன் இருக்கிறான். இனியவர்களே, இதன் அடிப்படையில் தான் இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விழா. ஏனென்றால் எனக்கான மீட்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார், என்னுடைய மீட்பிற்காக பிறந்திருக்கிறார். எனவே நான் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே மகிழ்ச்சிக்குரிய விழா. இது நம்பிக்கைக்குரிய விழா. ஏன் நம்பிக்கைக்குரிய விழா? இயேசுனுடைய பிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் என்ன செய்கிறார்? தீவன தொட்டியில் அவரை கிடத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. இனியவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல. கடவுளுடைய மகன், எல்லாம் வல்லவரின் மகன், இந்த உலகத்தையே படைத்தவருடைய மகன். ஆனால் அவர் பிறக்கிற பொழுது அவருக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல. அவருக்கு கிடைத்தது தீவன தொட்டி. இது எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எதுவுமே இல்லை என்றாலும் அவர்கள் வாழ்வதற்கு இந்த உலகம் இருக்கிறது. கடவுளே ஆனாலும் அவருக்கு வீடு இல்லாமல் போகலாம். ஆனால் அவர் இருப்பதற்கு ஒரு இடம் உண்டு. அது மாட்டுக் கொட்டிலாக இருக்கலாம். பிறக்கிற ஒரு குழந்தைக்கு நாம் தகுதியான இடத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி வருந்துகிற பெற்றோருக்கு இது ஒரு நற்செய்தி. கடவுளுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த குழந்தை கடவுளாக மாறியது. பலருடைய மீட்புக்கு ஈடாக தனது உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பராக மாறியது. இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவில் இந்த உலகமே அவருக்கு கிடைத்தது. வீடு கூட கிடைக்காமல் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட குழந்தையை இன்று உலகமே அறிந்திருக்கிறது. அப்படி என்றால்
கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொடுக்கிற செய்தி நம்பிக்கையின் செய்தி. நான் பிறக்கிற பொழுது என்னுடைய குடும்பத்தில் செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம், வளமைகள் இல்லாமல் இருக்கலாம், வறுமையில் வாடி இருக்கலாம். என்னுடைய பிறப்பு ஒருவேளை பலருக்கு ஏளனமாக இகழ்ச்சிக்குரியதாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் அப்படி அமைந்து விடாது. மரத்தை வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான், இயல்பாக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய பிறப்பு இந்த உலகத்தில் எப்படி அமைந்திருந்தாலும் அது எல்லாருக்கும் மீட்பை கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய, என்னுடைய பிறப்பினால் உலகமே மகிழக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நான் பிறப்பதற்கு காரணம் கடவுள். அவர் முன்குறித்து வைத்தார். அவர் இந்த உலகத்தில் என்னை பிறப்பிக்க செய்தார். அவர்தான் என்னுடைய பெற்றோருக்கு இந்த இடத்தில் இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி என்னை முன்குறித்து வைத்தவர். எனவே கடவுள் முன்குறித்து பிறக்கிற எந்த குழந்தையும் நம்பிக்கைக்குரிய குழந்தையாக, நல்வாழ்வை பெறக்கூடிய குழந்தையாக, வாழ்வில் மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வையும் பெறக்கூடிய குழந்தையாக பிறக்கும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு தருகிற நம்பிக்கை செய்தி அதுதான். இதன் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, எதுவும் இல்லாமல் பிறந்தவருடைய பிறப்பு அகில உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புத விழாவாக, அற்புத நாளாக அமைந்திருக்கிறது. எனவே இனியவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். முன்னுரையிலே தந்தை அவர்கள் சொன்னது போல எந்த வண்ணத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நமது பிறப்பு ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்டது என்பதால் அது மகிழ்ச்சிக்குரியது, அது அருள் நிறைந்தது, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது பிறப்பும் எல்லாருடைய மகிழ்ச்சிக்கும் காரணமாக அமைவதற்கான ஒரு அற்புத தருணத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதற்கான வரத்தை தொடர்ந்து வழியிலே மன்றாடுவோம். இறைவன் எல்லா அருள் வளங்களாலும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். மனு உருவெடுத்திருக்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உள்ளத்து உணர்வுகளையும் அறிந்தவராயிருக்கிறார். எனவே உள நிறைந்த மனதோடு நம் விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்லி இறை இரக்கத்திற்காக இறைஞ்சுவோம். நம்பிக்கையின் விண்மீனாகிய திவ்ய பாலகனே இறைவா, திரு அவையை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் அவர்கள் கிறிஸ்துவின் பணியை துணிவோடு செய்ய தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தூய ஆவியானவர் வழியாக இவர்களுக்கு தந்து நம்பிக்கையின் விண்மீனாக இறைப்பணியில் ஒளிர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே இம்மானுவேலனாக உலகில் பிறக்கச் செய்த இறைவா, குழந்தை இயேசு பிறப்பின் விண்ணொளியால் பெத்லெஹேம் நகர் இருள் நீங்கி ஒளி வெள்ளத்தால் நிறைந்தது போல் எங்கள் நாடும் நகரமும் வீதியும் வீடும் இருள் மற்றும் இருளின் விளைவுகள் விலகி இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எமது பொதுநல சேவை மனப்பாங்கோடு மக்களை வாழச் செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாக்கு மனு உருவாகி எம்மிடையே குடிகொண்ட திவ்ய பாலனே, எமது குடும்பங்களில் வாழும் இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் குழந்தைகள் உம்மை நேசிப்பதிலும் உமது வார்த்தைகளுக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழ்வதில் தங்கள் கவனத்தை செலுத்தவும், அவர்கள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி உமக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழ்மையாய் பிறந்து ஏழ்மையில் இனிமை கண்ட திவ்ய பாலனே, இவ்வாண்டின் இறுதி நாட்களில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், புயல், கடும் வெயில், வறட்சி, சாகுபடி பற்றாக்குறை, பெருமழை போன்ற அனைத்திலும் இருந்தும் எங்களை காப்பாற்றி பராமரித்து உம் அன்பில் நிலைத்து நிற்கவும், இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற எங்கள் பாசமிகு தந்தையும் ஏழை எளிய மாணவர்களின் உயர்வுக்காக உழைத்த உத்தம தந்தையுமான சேசு சபை தந்தை அருட்திரு வில்லியம் அல்ஃபோன்ஸ் அடிகளார் உமது பாதத்தில் சேர்ந்து ஒரு ஆண்டு நிறைவு பெறுகிறது. இந்த நல்ல நாளில் அவர் செய்த நல்ல செயல்பாடுகள் சேசு சபை பள்ளிகளில் தொடர்ந்து நடைபெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் எனக்கு நீயாயிருக்க யாரிடம் செல்வேன் இறைவா. எல்லாம் எனக்கு நீயாயிருக்க யாரிடம் செல்வேன் இறைவா. உம் வார்த்தைகள் வாழ்வல்லவா, உம் வார்த்தைகள் வாழ்வல்லவா. அல்லும் பகலும் இணையாழ்பவா, எல்லாம் எனக்கு நீயாயிருக்க யாரிடம் செல்வே இறைவா. தாயும் தந்தையுமான அன்பிறைவா, இந்த நாளுக்காக இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே புண்ணிய பூமியிலே எங்களை ஒரே குடும்பமாக ஒன்று சேர்த்த அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புத குழந்தை இயேசு எங்கள் உள்ளத்தில் பிறப்பெடுத்திருக்கிறார் என்ற உணர்வு நிலையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம் பாதத்திலே நாங்கள் எழுப்பிய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கனிவாய் செவிசாய் தருளும். பல்வேறு தேவைகளோடு உம் திருப்பாதம் பணிந்து நிற்கிற உம் பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதித்து எல்லா அருள் வளங்களாலும் நிரப்பி காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைக்கின்றேன். இடையில் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைக்கின்றேன். இயேசு பாலனை ஏற்றிடுமே, இயேசுராஜனை ஏற்றிடுமே, இயேசு பாலனை ஏற்றிடுமே, இயேசுராஜனை ஏற்றிடுமே. கடைநிலை வாழும் மனிதரை நீக்க அடிமையின் தன்மையை எடுத்தவரே. கடைநிலை வாழும் மனிதரை நீக்க அடிமையின் தன்மையை எடுத்தவரே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையின் மகிமையை கொடுத்தவரே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையின் மகிமையை கொடுத்தவரே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, இயேசுராஜனை ஏற்றிடுமே, இயேசு பாலனை ஏற்றிடுமே, இயேசுராஜனை ஏற்றிடுமே. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கைநின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும்
எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரான என்னும் மரணிகள் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து
தந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறே தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, சிறப்பாக உடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தரணும். உம்முடைய அன்பு பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இத்திருப்படத்திற்கு முன்னால் பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முழுந்தால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தரணும். படிக்கின்ற பிள்ளைகள் இறை அறிவோடும் ஞானத்தோடும் படிக்க தேவையான அனைத்து ஆற்றலையும் கொடுத்தரணும். மேலும் லோயலா பப்ளிகேஷனில் வேலை செய்கின்ற அதன் உரிமையாளர்கள், அவருடைய குடும்பத்தார், ஊழியர்கள், அவருடைய குடும்பத்தார் மற்றும் அதை பெற்று பயன்பெறுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். உயர்த்தலும் எதிர்நோக்கிடும் தூர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுகவழி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயன புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளையில் முக்க வந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்று வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி தருகின்ற அகமகள் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடரத்தை நம்மை காத்த முடிவில்லா வாழ்வு.
போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இந்த இயேசு அரசாகுமே.
அன்பார்ந்த இறைமக்களே, இந்த திருவிழா கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பலிக்கு வந்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்களை நான் மிகுந்த நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் இந்த 2 வாரம் இருக்கிறது. இந்த ஆகமான காலத்தில் கிறிஸ்து பிறப்பு திருவிழா கொண்டாடுவதற்கு நமக்கு கடந்த 3 ஆண்டுகளாக அனுமதி தந்து மிகுந்த சந்தோஷத்தோடு அனுமதி தந்த பங்கு தந்தை அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தை கோட்டார் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருள் தந்தை அவர்கள் அருமையாக திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறை ஆசீர் வழங்கி அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக நமது அருகில் உள்ள நமது சிவேரி பங்கு தந்தை அவர்களுக்கும் துரைச்சாமியாபுரம் கார்மல் சபையைச் சேர்ந்த அருள் தந்தை இன்னாசி அவர்களுக்கும் நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த ஒரு சிறிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். விசுவாசிகள் மன்றாட்டில் கடைசி மன்றாட்டில் அருள் தந்தை வில்லியம் அல்போன்ஸ் அவர்களை நினைவு கூர்ந்தோம். அவர்கள் நானும் ஒன்றாக பணி செய்தவர்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார்கள். அவருடைய இறப்பு செய்தி கேட்டு திருச்சி பெஸ்கி கல்லூரியில் வைத்து அவர்கள் இறந்தார்கள். இறப்பு செய்தி கேட்டு அவர் பாளையங்கோட்டையில் தலைமை ஆசிரியராக இருந்து அவரிடம் படித்த மாணவர்கள் 13 பேர் அங்கே அடக்கத்துக்கு வந்திருந்தார்கள். சென்னை, சேலம், பெங்களூர், பாளையங்கோட்டை, ஓரியூர் அதிலிருந்து வந்திருந்தாங்க. அவர் எந்த அளவுக்கு மாணவர்கள் மேல் பாசத்தோடு, அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் மீது பாசத்தோடு இருந்தார். அதனால் எல்லா வந்தவர்களும் கஷ்டப்பட்ட பையங்க தான், சாதாரண வேலையில் இருந்தவங்க தான் இருந்தாங்க. அவர்கள் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். சார், இப்படியே நம்ம தந்தை அவர்களை விட்டுவிடக்கூடாது, இப்படி மறந்து விடக்கூடாது, நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். தந்தை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நம்ம எல்லா பையங்களும் சேர்ந்து ஏதாவது உதவித்தொகை நம்ம திரட்டி ஒவ்வொரு ஆண்டும் பாளையங்கோட்டை சபரியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். அந்த கோரிக்கை அடுத்த வாரம் நிறைவேற்றுகின்றோம். அதனால் அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் இந்த பூசையில் நாம் நினைவுறுந்தோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த பூசைக்கு கடந்த பூசைகளுக்கும் பாடற் குழுவை வழிநடத்திய ராஜ் சார் அவர்களை நன்றியோடு நினைத்து அன்னார் அவர்களுக்கு நமது பங்கு தந்தை அவர்கள் சிறிய துயில் அணிபடி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஊர் பெரியவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக இப்போள்ள பொறுப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருகிறார்கள், சந்தோஷமாக வருகிறார்கள். அவர்களை நான் இப்பொழுது அழைக்கிறேன். தயவுசெய்து ஊர் பெரியவர்கள் வாங்க. நாட்டாமை, ஊர் தலைவர், உபத்தலைவர், கணக்கு பிள்ளை தயவுசெய்து வாங்க. அவர்களையும் தந்தை அவர்கள் சிறப்பு செய்வார்கள். வந்திருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள் வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. அவர்கள் விளையாட்டாலும் அவங்க மனைவி பிள்ளைகள் வந்தாலும் கூட வாங்கிக்கலாம் ஒரு துண்டை. வேறு யாரும் வரவில்லை என்றாலும் அவர்கள் சிறப்பாக வாங்கிக்கொள்ளலாம். கிறிஸ்து பிறப்பு பரிசாக இந்த பூசையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 5ஆம் வகுப்பிலிருந்து பெரியவர்கள் வரை உள்ளவர்களுக்கு ஒரு சிறிய பை கொடுக்கிறோம். அதையும் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் வரிசை பிரகாரம் நின்று வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். 5ஆம் வகுப்புக்கு மேல் உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும்தான். 1ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று
இதே 5ஆம் வகுப்புக்கு மேல் உள்ள பிள்ளைகளுக்கு மேலே ஏறக்குறைய போன வருஷம் 1200 பேருக்கு கொடுத்துருக்குறோம். இந்த ஆண்டும் அதிகமாக வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லோருக்கும் கம்பளி உண்டு 5ஆம் வகுப்புக்கு மேலே. ஏன்னா எனக்கு சின்ன குழந்தை கூட என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அதனால் 5ஆம் வரைக்கும் தான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து வாங்கி செல்லலாம். காலண்டரும் அப்பொழுது தான் கொடுக்கப்படும். அதனால் எல்லோரும் அடுத்த 1ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஒரு 7 அருட்தந்தைகள் வருவார்கள். அவர்களுடைய கூட்டு திருப்பலியை நம்ம கலந்து 2026ஆம் ஆண்டு நல்லதொரு ஆண்டாக அமைய இறைவனிடம் மன்றாடுவோம். நீங்கள் வந்து அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகன் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் இந்த புனிதமிக்க நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளால் ஒளியினால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சி ஊட்டுனர் செய்தி இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தி அறிவிப்பால் உங்களை மகிழ்வுற செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவை நீங்கள் பங்கு பெற செய்வாராக. எல்லாம் அல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இயேசுவே
இயேசுவே ஆசீர்வதிப்பாய் இயேசுவே மீட்பு பெறுவேன் இயேசுவே ஆசீர்வதிப்பாய் இயேசுவே மீட்பு பெறுவேன் இயேசுவே ஆராதனை 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 செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம். சாதாரண திருச்சபையை விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவ பக்தி சுவாலையை சொலிக்க செய்கின்ற தீவே சூரியனாய சேசுவே தேவரீரை சுதித்து ஆராதிக்கின்றோம். உம்முடைய திருவிடைக்குள்ளாகி தேவரீர் வீசுகிற தேவ சிநேக கதிரொலியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவுமின்றி குளிர்ந்தவளாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டைத்தனத்துக்கு பரிகாரமாக பக்தி சுவாலருடைய விருப்ப பற்றுதலருடைய நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீதிய சுருக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இயேசுவின் திரு இருதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சரணாகதியாக விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் கருணை கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்க ஆசையாய் இருக்கிறோம். மிகவும் பரிசுத்தமான இயேசுவே, மனிதர்களுக்குள்ளே அநேகர் உம்மை அறிந்ததே இல்லை. அநேகர் உம்மை பழித்து வேண்டாம் என்று தள்ளி போடுகிறார்கள். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமது பால் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் எங்களை காத்தருளும். மிகவும் தயாளமான இயேசுவே, உம்மை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளுக்கும் தேவரீர் அரசராய் இருப்பீராக. இவர்கள் எல்லோரையும் பசி, வறுமை, பிணி ஆகியவை தாக்காதபடி எப்போதும் காத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்த பிள்ளைகளின் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை உலக அபாயத்திலிருந்து என்றென்றும் காத்தருளும். உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமாதானத்தை தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை வரை ஒரே குரலாய் உம்முடைய திரு இருதயத்திற்கு மகிமையும் வணக்கமும் சதா காலமும் உண்டாவதாக. உமது புகழ் இடைவிடாது ஒலிக்க கடவது. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சிறப்பாக நற்கருணைநாதர் நமக்கு முன்னால் இருக்கிறார் என்பதை உள்ளார உணர்ந்த நாம் நம்முடைய இதயங்களை திறப்போம். கண்களை மூடி கரங்களை கூப்பி விசுவாசத்தோடு அந்த நற்கருணைநாதருடைய அந்த பிரசனத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள்.
உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க, உடைய பெற்றோரை ஒப்புக் கொடுங்க, உடைய கணவரை ஒப்புக் கொடுங்கள், மனைவி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, அந்த பிரசனத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிறனா ஆண்டவரே, நற்கருணாதரே, உடைய குடும்பத்திற்கு வாருமையா என்று சொல்லி சிறப்பாக என்னுடைய குடும்பத்தில் உடைய அன்பையும் அமைதியும் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை கூப்பி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பத்தை அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, நற்கருணாதரே, உடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த அனைத்து நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்களை கடந்த காலங்களில் எல்லாம் நீர் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஒன்றாக குழுமி இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களை உள்ளன்பால் நிரப்பியறணும். அன்பு தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களை நீ ஆசீர்வதியும். குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து சமாதானம், அன்பு, ஒற்றுமை ஆகிய நல்ல பண்புகளை எங்களுக்கு கொடுத்தரணும். அந்த தகப்பனே, இதோ எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கின்றார்கள் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று உரைத்த என் தலைவரே, இதோ சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களுக்கு பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒற்றுமையோடும் உறவோடும் வாழத்துக்கு அனைத்து ஆற்றலையும் கொடுத்தரணும். நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் கேட்கின்ற அனைத்து வரங்களை எங்களுக்கு கொடுத்தரணும். அன்பு தகப்பனை, பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் கொடுத்தரணும். இது அன்பு ஆண்டவரே, இது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை என்று பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி. அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தரணும், நல்ல ஞானத்தை கொடுத்தரணும். இந்த அன்பு பிள்ளைகளாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்தரணும். அன்பு தகப்பனை, படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பார்த்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, சிறப்பாக படிக்கின்ற பிள்ளைகள் இறை அறிவோடும் ஞானத்தோடும் படிக்க தேவையான அனைத்து ஆற்றல் அவர்களுக்கு கொடுத்தரணும். சிறந்த முறையில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பார்த்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை நிறைவாக நீ ஆசீர்வதி. அன்பு தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்களை எல்லாம் ஒரு பார்த்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ அன்பு தகப்பனே, இதோ பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படுத்தி நடக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறணும். உடைய அன்பு பாதையில் நடத்தணும். சிறந்த முறையில் எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு இடங்கொடாமல், இந்த உலகத்தினுடைய போக்கு போகாமல் உடைய அன்பு பிரசனத்தில் இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும். அன்பு தகப்பனை, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தரணும். இன்னும் திருமணம் ஆக வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தல். இது திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை செல்வம் இல்லை என்று ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அன்பு இயேசு பாலனே, உடைய அன்பு அவர்களிடம் என்றும் இருக்க உதவி செய்தரணும். இன்னும் சிறப்பாக உடல் நலம் இல்லாதவர்கள், உள்ள நலம் இல்லாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்தரணும். அவளை தொட்டு நீ குணப்படுத்தும். மேலும் நாங்கள் பல்வேறு நினைவுகளை எங்களுடைய உள்ளத்தில் சுமந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் விசுவாசத்தோடு எதையெல்லாம் கேட்கின்றார்களோ அத்தனை வரங்களை அவர்களுக்கு கொடுத்தரும். அந்த தகப்பனே, இன்னும் பல்வேறு நிலைகளில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை எல்லாம் ஒரு பாத்திரம் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அந்த தகப்பனே, தங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானத்திற்காக வெளிநாடுகளில், வெளியிடங்களில் வேலை செய்கின்ற படிக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும். நம்முடைய அன்பு பிரசன்னத்தார்களை கணிமொழி போல பாதுகாத்து வழிநடத்தும். நல்ல வேலை வாய்ப்பையும், வேலைக்கற்ற ஊதியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து ஆசீர்வதியும். தாங்கள் பெறுகின்ற அந்த ஊதியத்தை தங்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நல்ல மனதினை அவர்களுக்கு கொடுத்தார். இதோ நம்முடைய அன்பு பிரசவத்தால் பல்வேறு தேவையில் இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் அவர் நினைக்கிற நல்ல காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தாலும். சிறப்பாக இதோ லோயலா பப்ளிகேஷன் உரிமையாளர் திருவாளர் பெர்க்மான்ஸ் மற்றும் அவருடைய மனைவியார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள் மற்றும் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரும். இதோ உடைய அன்பு பிரசவத்தால் அவர்களை ஒரு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் செய்கின்ற உடைய அன்பு சேவைக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்தரும். மேலும் அதில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு பணியாளர்கள், அவருடைய குடும்பங்கள் மற்றும் அதை வாங்கி பயன்பெறுகின்ற மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பார்த்து ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய விசுவாசத்தால் அவர்களை நிரப்பியறலும். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்த மனதோடு இருக்க அவர்களுக்கு உதவி செய்தரும். இயேசு பாலனே, எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் உங்களுடைய அன்பினால், உங்களுடைய கருணையினால் காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, நற்கருணைநாதர் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பணிந்து ஆராதிப்போம்.
பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடே வெற்றியாக்கும் ஏற்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் கருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி எங்குமே உண்டாகுக. ஆமென். வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலன்களை இடைவிடாமல் உய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. ஆசீர்வாதம் வழங்கிய அருள் தந்தை மூவருக்கும் நன்றி கூறுகிறோம். இது முடிந்தவுடன் நீங்கள் எல்லோரும் அப்படியே அமைந்திருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் வரிசையாக வந்து கொடுக்கக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு பரிசை பெற்றுக்கொண்டு பின்பகுதியில் நிறைய கவுண்டர்களில் உணவு கொடுக்கிறார்கள். வரிசையாக நின்று எந்தவித இடிபாடு இல்லாமல் உணவு அருந்திவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருள் தந்தைகள், அருள் சகோதரிகள், பாடல் குழுவினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் அவர்களுக்கு தனியாக இந்த ரூம்பு பக்கத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அங்கு உணவு அருந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு
தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு தங்கமுக பசுத்தொட்டி படுத்திருக்கிறா இங்கு தங்கமுக பசுத்தொட்டி படுத்திருக்கிறா குளிர்பனி கொட்டிலே மகர கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ தூங்கு தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி மிகவும் பரிசுத்தமான சேஷந்தூர் இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரு சுவாமி. மிகவும் பரிசுத்தமான சேஷந்தூர் இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரு சுவாமி. மிகவும் பரிசுத்தமான சேஷந்தூர் இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரு சுவாமி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.